நமக்கு பக்கத்து ஸ்டேட் கேரளாவில் இருக்க வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் அந்த நிலச்சரிவுல சிக்கிட்டாங்க. 150 பேர் மேல இறந்தும் போயிட்டாங்க. பட் இந்த சோகமான டைம்லயும் சிலர் எப்படி மனசாட்சி இல்லாம கமெண்ட் பண்றாங்கன்னு புரியல. அதே மாதிரி அங்க என்ன நடந்துச்சுன்றத டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிக்கோங்க. ரீசெண்டா ரொம்ப நாள் எதிர்பார்க்காத அளவுக்கு கேரளால மழை பெஞ்சிருக்கு. அதனால சார்லியார் ரிவர்ல இருக்க தண்ணி அதிகமாகி முண்டக்கை, சூரல்மலை, அப்புறம் மேப்பாடி இந்த பகுதியில தண்ணி புகுந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் தூங்கிட்டு இருந்த டைம்ல நிலச்சரிவு ஏற்பட்டதுனால அங்க இருந்து 500 குடும்பங்களும் நிலச்சரிவுல சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, தனியார் டீ எஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அசாம், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க 700 பேர் கிட்ட அந்த விபத்துல சிக்கி இருக்காங்க. கேரளாவில் இருக்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த 16 பேர் அந்த விபத்துல சிக்கி இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் நிவாரண தொகையையும் மீட்பு குழுவையும் அங்க அனுப்பி வச்சிருக்காரு. பிரதமர் மோடியும் நிவாரண தொகையை அறிவிப்பு செஞ்சிருக்காரு. மலை பிரதேசங்கள்ல நிலச்சரிவு ஏற்படுறது யதார்த்தம் தான். பட் வயநாட்டுல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. பட் இந்த கஷ்டமான வேலையிலையும் எப்படி சிலர் மனசாட்சியில் அவங்க கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னா, ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டதுனாலையும், இன்னும் சிலர் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் அனுமதிச்சதுனாலையும், அதே மாதிரி நிறைய பேர் தண்ணி போற பாதையில ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸ் கட்டினது தான் விபத்து காரணம் சொல்றாங்க. பட் அங்க ஹோட்டல் ரெசார்ட்ஸ் கட்டினாலும் தண்ணி போறதுக்கு தனி பாதை இருக்குது. வெள்ளம் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமானதுனால தான் இந்த விபத்துக்கு ஒரு முக்கிய காரணமே. எனிவே, எதுவா இருந்தாலும் ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு உபத்திரம் மட்டும் பண்ணாதீங்க. நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை தான். முடிஞ்சா பண்ணுங்க, இல்லையா விட்டுருங்க. நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஒருத்தருடைய வேதனையில இன்பம் காண்கிறவ மனுஷனே இல்ல. நான் இங்க யாரையும் சுட்டி காட்டியோ குறிப்பிட்ட சொல்லல, நான் பார்த்த சில கமெண்ட்ஸ் தான் சொல்றேன். இந்த நிலச்சரிவுல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சிக்கி இருக்காங்க. கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. சீக்கிரமா வயநாடு பழைய நிலைமைக்கு திரும்ப பிரார்த்திப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.